Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா GoDaddyல எப்படி ஒரு டொமைனை பேजेस பண்றது சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி நம்ம இந்த GoDaddy அக்கவுண்ட்ல வந்துட்டு வாங்குற டொமைனை எப்படி நம்மளோட bloggerக்கு லிங்க் பண்றது சோ அப்படினு சொல்லி பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்லி தர போறேன் நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படினு சொன்னா உங்களுக்கு விளங்காம போலாம் சோ வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் நம்மளோட சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பனியுள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க அதே மாதிரி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வெச்சுக்கொள்ளுங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஓகே நம்மளோட இந்த YouTube சேனல்ல blogger ஒன்று எப்படி கிரியேட் பண்றது சோ அதுக்கு எப்படி டெம்ப்ளேட் அப்லோட் பண்றது அதுக்கு அடுத்து எப்படி அத டெம்ப்ளேட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொள்றது ஃப்ரீயா டொமைனோட பேजेस பண்ணி எப்படி நம்ம bloggerக்கு லிங்க் பண்றது அப்படினு சொல்லி blogger சம்பந்தப்பட்ட full and full tutorial எல்லாமே அப்லோட் பண்ணப்பட்டிருக்கு சோ இதுவரையும் பார்க்காதவங்க மேல பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கேன் செக் பண்ணி பாத்துக்கொள்ளுங்க சோ இப்போ நீங்க பெர்ஃபெக்ட்டா ஒரு blog ஒன்னு கிரியேட் பண்ணிரீங்க சொன்னா அதாவது வெப்சைட் ஒன்னு கிரியேட் பண்றீங்க கூகுள் தரக்கூடிய ஃப்ரீயான சோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ஒரு வெப்சைட் ஒன்னு கிரியேட் பண்ணிரீங்க சோ நீங்க கிரியேட் பண்ணிக்கிற அந்த bloggerக்கு டொமைன் உண்டு அதாவது .com இருக்கலாம் அல்லது .club .site .uk .org .xyz இந்த மாதிரி டொமைனை நீங்க பேजेस பண்ணி சோ நீங்க உங்களோட bloggerக்கு லிங்க் பண்ண போறீங்க சோ லிங்க் பண்ணி உங்களோட பர்சனல் யூஸ்க்கு வேண்டி கூட நீங்க யூஸ் பண்ணலாம் அல்லது நீங்க ஒரு பிசினஸ் செய்றீங்கன்னு சொன்னா பிசினஸ் யூஸ்க்கு வேண்டி கூட நீங்க அந்த டொமைனை GoDaddyல பேजेस பண்ணி நீங்க லிங்க் பண்ணி கொள்ளலாம் சோ இந்த டொமைனை லிங்க் பண்ணினா தான் AdSense கூட நீங்க அப்ளை பண்ணி கொள்ளலாம் சோ எப்படி நம்ம இந்த டொமைனை வைப் பண்ண போறோம் அதுக்கு அடுத்து வைப் பண்ணது பிறகு எப்படி லிங்க் பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாப்போம் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோல எல்லாமே கிளியரா விளங்கி எடுத்துக்கொள்ளலாம் முதலாவது GoDaddy அப்படிங்கற வெப்சைட் வந்து கொள்ளுங்க இந்த GoDaddyயை பொறுத்த மட்டுக்கு நீங்க டொமைனோட பேजेस பண்ணி கொள்ளலாம் சோ GoDaddy மாதிரி நிறைய வெப்சைட் இருக்குது சோ அதுல நான் சஜஸ்ட் பண்ற அடுத்த வெப்சைட் அப்படினு சொன்னா நேம்ஷிப் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் சோ நீங்க எந்த வெப்சைட்ல வேணும்னாலும் ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் எடுத்துக்கொள்ளலாம் சோ ஹோஸ்டிங் தான் என்ன டொமைன் தான் என்ன அப்படி சொல்லி அடுத்த வீடியோல நம்ம பாப்போம் சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி டொமைனோட வாங்குறேன்னு சொல்லி சோ நான் சஜஸ்ட் பண்ணக்கூடியது GoDaddyயை பொறுத்த மட்டுக்கும் பெரிய ஒரு ரேங்கிங்ல இருக்கக்கூடிய வெப்சைட் SEO குயிக்கா நமக்கு வந்துட்டு ரேங்கிங் ஆகும் நம்மளோட டொமைனுக்கு விசிட்டர்ஸ் வரது குயிக்கா நிறைய விசிட்டர்ஸ் வந்து டிராஃபிக் வந்துட்டு எடுத்துக்கொள்ளலாம் இந்த GoDaddyயை சஜஸ்ட் பண்ணுவாங்க சோ அதனால இந்த GoDaddyயை பொறுத்த மட்டுக்கும் ஈஸியா டொமைன் நம்ம வாங்க போறோம் முதலாவது GoDaddyயோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் தேவையானவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணி கொள்ளுங்க முதலாவது நம்ம GoDaddyல டொமைன் வாங்கணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அக்கவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் சோ இப்போ நான் இந்த இடத்துல வந்து சைன் இன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க வந்துட்டு நியூ கஸ்டமர் ஒருத்தர் அதனால கிரியேட் மை அக்கவுண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட ஒரு இமெயில் ஐடி ஒன்றும் ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் என்ன பண்ண சொல்லுவாங்க அதுக்கு பிறகு டேர்ம் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிட்டு கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே நான் என்னோட இமெயில் ஐடி என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு டேர்ம் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்றேன் ஸோ அக்ரி பண்ணது பிறகு இந்த மாதிரி டிக் ஒன்று விழும் அதுக்கு பிறகு கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா GoDaddyல நம்மளுக்கான அக்கவுண்ட் கிரியேட் பண்ணப்பட்டுட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா என்னோட யூசர் நேம் இந்த இடத்துல காட்டுது என்னோட அக்கவுண்ட் எல்லா டீடைல்ஸுமே இந்த இடத்துல காட்டுது ஸோ இந்த இடத்துல போயிட்டு இப்போ நம்ம டொமைனோட எப்படி பேஜஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நீங்க ஹோம் பேஜுக்கு வந்து கொள்ளுங்க இந்த இடத்துல லோகோவை கிளிக் பண்ணுங்க அல்லது GoDaddy.com அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டொமைன்ஸ் அப்படிங்கிற பேஜ் ஒன்று வரும் அப்படி டொமைன்ஸ் இந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல மை அக்கவுண்ட் அப்படிங்கறத போயிட்டு நீங்க கிளிக் பண்ணி மெனுல போயிட்டு கூட நீங்க ஸ்டார்ட்ல இருந்து இந்த இடத்துல டொமைனை கிளிக் பண்ணி வந்து கொள்ளலாம் ஸோ இப்போ நம்ம தேவையான டொமைன் நேமை இந்த இடத்துல சர்ச் பண்ண போறோம் நீங்க என்ன டொமைனை நீங்க பேஜஸ் பண்ண போறீங்களோ அதோட நேமை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு தமிழ் டெக் ஹண்டர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா டைப் பண்ணிட்டு சர்ச்சை கிளிக் பண்ணுவோம் சர்ச் கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இந்த தமிழ் டெக் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டொமைன் அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல காட்டுவாங்க தமிழ் டெக் ஹண்டர் அப்படிங்கிற டொமைன் இருக்குது ஸோ அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி தமிழ் டெக் ஹண்டர் அப்படின்னு சொல்லிட்டு .net அப்படிங்கக்கூடிய டொமைன் இருக்குது இந்த இடத்துல .club .site .live .info .co அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக எல்லா என்னென்ன டொமைன் எல்லாம் அவைலபிளா இருக்குதோ அந்த டொமைன் எல்லாமே இந்த இடத்துல காட்டும் ஸோ அதோட பிரைஸ் எல்லாமே இந்த இடத்துல காட்டும் ஸோ இப்போ எனக்கு எந்த டொமைன் வேணுமோ அந்த டொமைனை நான் செலக்ட் பண்ணணும் ஓகே நான் இந்த டொமைனை பேஜஸ் பண்ண போறேன் ஸோ இந்த டொமைன் இன்னைக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க ஸோ வைப் பண்றதுக்கான ஒரு இடம் ஒன்றையும் இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த டொமைன் எட் ஆயிரும் ஸோ எட் ஆயினது பிறகு இந்த இடத்துல கண்டினியூ டு கார்ட் அப்படின்னு சொல்லிருக்கும் ஸோ நீங்க தேவையான டொமைன் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு டு கார்ட் அதாவது கண்டினியூ டு கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கண்டினியூ டு கார்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்ஸ்ல செக் அவுட் பேஜுக்கு போகும் அதாவது உங்களோட டொமைன் சம்பந்தமாக ஃபுல் டீடைல் எல்லாமே இந்த இடத்துல கேட்பாங்க அதாவது ஃபுல் டொமைன் பிரைவசி அண்ட் ப்ரொடெக்ஷன்
ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பேக்கேஜாக கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் டொமைன் மட்டும் தான் இந்த இடத்துல வைப் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் ஸ்க்ரோல் டவுன் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் இமெயில் தேவைன்னா இமெயிலை கூட நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும், என்ன மாதிரி ஸ்டோரேஜ் தேவை அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே எடுத்துக்கொள்ளையிலும் அதுலேயும் நான் நோ தேங்க்ஸ் அப்படின்றத டிக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படி இல்லை நான் இந்த பேக்கேஜ் வந்து நான் எடுக்க போகிறேன் அல்டிமேட் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுல் டொமைன் ப்ரைவசி பாலிசி எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய ப்ரைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் இதை நோ தேங்க்ஸை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ டு கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ண டொமைன் இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல டொமைன் எவ்வளோ காலத்துக்கு நம்ம எடுக்க போகிறோம் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொள்ளையிலும் நான் 1 இயருக்கு இந்த டொமைனை பேஜஸ் பண்ண போகிறேன். ஸோ 1 இயர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னால் அதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கும். அடுத்தது 86 INRல வந்துட்டு எனக்கு வந்துட்டு ருபீஸில் வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் பில்ட் பண்ணது ஃப்ரீ ட்ரையல் எல்லாமே இருக்குது. எனக்கு இதுவும் தேவையில்லை 1 மந்த்துக்கு. ஸோ அதை நான் டிலீட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் வெப்சைட்டை வந்துட்டு GoDaddyக்குள்ளே பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது ஒன்று இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் 86.11 INR. ஸோ இந்த ப்ரைஸ் என்ன மாதிரி டாலரில் வருது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி பார்ப்போம். டாலரில் பார்த்தோம்னு சொன்னால் $1.18. ஸோ டாலரில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த அளவுலாம் வருது. $1.2 கிட்டத்தட்ட மேக்ஸிமம் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டொமைனை வாங்க போகிறோம். செக் அவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஸோ செக் அவுட்டை கிளிக் பண்ணிவிட்டு பில்லிங் இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களோட கண்ட்ரி, உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட அட்ரஸ், அடுத்தது உங்களோட சிப் கோட், உங்களோட ப்ரொவின்ஸ் என்ன, நீங்கள் இருக்கிற சிட்டி, ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு ஆப்ஷனல், இது கட்டாயம் இல்லை. டெக்ஸ்ட் ஐடிலாம் தேவையில்லை. ஸோ ஸ்டார் பண்ணிக்கிற இந்த ரெட் கலர் ஸ்டார் பண்ணிக்கிற எல்லாத்தையுமே கட்டாயம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் ஃபில் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. செக் அவுட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களோட விசா கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் அதை பேஜஸ் பண்ணிக்கொள்ளையிலும், மாஸ்டர் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பேஜஸ் பண்ணிக்கொள்ளையிலும். ஸோ இந்த இடத்துல கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ என்னோட கார்டு டீட்டெயில்ஸை நான் என்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட இந்த இடத்துல பேமெண்ட் அப்படிங்கிற டீட்டெயில் நீங்கள் ஆட் பண்ண கார்டு டீட்டெயில்ஸும், அதே மாதிரி இந்த இடத்துல பில்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் டீட்டெயில், அதாவது உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ் எல்லாம் இந்த இடத்துல காட்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் நம்ம பேஜஸ் பண்ண டொமைன், எவ்வளோ காலத்துக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம், ஆஃபர் என்ன மாதிரி கொடுத்துக்கிறாங்க, ஸோ டோட்டல் எவ்வளோ ப்ரைஸில் வந்துட்டு இதை தரப்புறாங்க, வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல கம்ப்ளீட் அப்படிங்கிற ஸ்டெப்ஸில் தந்துக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட் பேஜஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துருக்குது. ஸோ நம்மளுக்கான டொமைன் வந்து வைப் பண்ணப்பட்டுட்டு ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணி மை ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் கிளிக் பண்ணி பார்ப்போம். பேஜஸ் பண்ண டொமைன் வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி மேனேஜ் ஓல கிளிக் பண்ணி போட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டொமைன் வந்துட்டு பேஜஸ் பண்ணது இந்த இடத்துல காட்டும். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம எவ்வளோ பேஜஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்ன டீட்டெயிலோட. ஸோ இப்போ நம்ம இது பார்த்தது வந்துட்டு எப்படி ஒரு டொமைனோட GoDaddyல பேஜஸ் பண்ணி வாங்கி எடுத்துக்கொள்றது அப்படின்னு சொல்லி. ஓகே, இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம இந்த பேஜஸ் பண்ண டொமைனை வந்துட்டு கனெக்ட் பண்ண போகிறோம் ப்ளாகருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறதுக்கு பண்ணிய வெரிஃபை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மெயிலுக்கு, அதாவது நீங்கள் இந்த GoDaddy அக்கௌண்ட் எந்த இமெயில் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு GoDaddyலேருந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருப்பாங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வெரிஃபை இமெயில் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டொமைன் வந்துட்டு வெரிஃபை ஆயிடும். அதுக்கு பிறகு வியூ மை டொமைன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல மை டொமைன்ஸ் அப்படிங்கிறது பணியை நீங்கள் எத்தனை டொமைன் வச்சிருக்கீங்களோ அது டீட்டெயிலாக காட்டும் இந்த இடத்துல ஆர்டர் படி. ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யூஸ் மை டொமைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டொமைனுக்கு வந்துட்டு நீங்கள் வெப்சைட்டோட கிரியேட் பண்ணுறதுக்கு இவங்களே பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 மந்த்துக்கு ஃப்ரீயாக தராங்க, அதாவது இந்த GoDaddy. ஸோ நம்ம இதில் எதையுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, ப்ளாகரில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேலே டொமைன்ஸ், பை அண்ட் செல், DNS அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற DNS அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த இடத்துல மேனேஜ் ஜோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. DNS கிளிக் பண்ணி மேனேஜ் ஜோன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எந்த டொமைனை நீங்க வந்துட்டு DNS செய்ய போறீங்களோ அந்த டொமைன் நேம், அதாவது நீங்க பர்ச்சேஸ் பண்ண டொமைனை வந்துட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா செலக்ட் பண்ண காட்டும். அந்த டொமைனை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணினீங்கன்னு சொன்னா ஓகே, இந்த மாதிரி உங்களோட டொமைனோட ரெக்கார்ட்ஸ் வந்துட்டு இந்த DNS செட்டிங்ஸ் பேஜில் காட்டும். ஸோ இந்த DNS பேஜில் வந்துட்டு ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆல்ரெடி நம்மளோட இந்த டொமைன், நம்ம வாங்கின டொமைனை எடுத்துக்கொள்வோம். ஸோ இந்த டொமைனை காப்பி பண்ணிக்கொள்வோம். காப்பி பண்ணிட்டு உங்களோட ப்ளாகர் பேஜை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ப்ளாகரில் போயிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட ப்ளாகரில் செட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்க. பணியை ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டம் டொமைன் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். ஸோ இந்த கஸ்டம் டொமைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்கள் என்ன டொமைன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த டொமைன் நேமை சரியாக இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு
சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சேவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இந்த டொமைன் வந்துட்டு இந்த ப்ளாகுக்கு வந்துட்டு சேவ் ஆகாது பெஸ்ட் டைம். ஸோ இதை சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் இதில் எரராக காட்டக்கூடிய இந்த டிஎன்எஸ் செட்டிங்ஸை கூட தான் வந்துட்டு நம்மளோட GoDaddyல நம்ம பேஜஸ் பண்ணிக்கிற இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி லிங்க் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் CNAME அப்படிங்கிற இடத்துல இருந்து நேம் டிஸ்டினேஷன் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கிற ப்ராக்கெட்லேருந்து இவ்வளோதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம் ஆர்டர் படி. ஸோ தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த இடத்துல முதலாவது www அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கொள்வோம். காப்பி பண்ணிவிட்டு உங்களோட GoDaddy அக்கௌண்ட்டுக்கு வாங்க. GoDaddy அக்கௌண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் CNAME அப்படின்னு சொல்லிட்டு இந்த CNAME அப்படிங்கிற இடத்துல இதை எடிட் பண்ணுங்க. ஸோ எடிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி www அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் திரும்பவும் உங்களோட ப்ளாகர் பேஜுக்கு வாங்க. ப்ளாகர் பேஜில் டிஸ்டினேஷன் அப்படிங்கிற இந்த GHS அப்படிங்கிறதுலேருந்து google.com இதை நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்க .2 அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த இடத்துல 8 எடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க ப்ளாகர்ல காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு எதுவுமே செய்ய வேணாம், சேவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒரு CNAME அப்படிங்கிற டீட்டெயிலை நீங்க கம்ப்ளீட்டா ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ ரெண்டாவது CNAME அப்படிங்கிறதுலையும் ப்ளாகர்ல தந்திக்கிற ரெண்டாவது டீட்டெயிலை என்டர் பண்ண போறோம். இப்போ முதலாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ராக்கெட்ல ஃபுல்லா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எகைன் திரும்பவும் CNAME அப்படிங்கிறதுல அடுத்த ரெண்டாவது ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத நம்ம ஃபில் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கொள்வோம். செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு எகைன் GoDaddy பேஜ் ரெக்கார்ட்ஸ் பேஜுக்கு வாங்க. வந்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது CNAME. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த எடிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு நீங்க காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் உங்களோட ப்ளாகர் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா டிஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஸ்பேஸ் விடாமல் மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிவிட்டு எகெயின் உங்களோட ரெக்கார்ட்ஸ் பேஜில் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இதை செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணுங்கள். டிலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணது பிறகு இதையும் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளோட CNAME அப்படிங்கிற இடத்துல இந்த 4 அதாவது இந்த www அப்படிங்கிறதும் GHS அப்படிங்கிறதும் ஸோ VN அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகிற இந்த 4மே நம்மளோட ப்ளாகரில் டொமைன் ஆட் பண்ண உடனே வந்ததுங்க. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஆட் பண்ணது பிறகு நம்மளோட டொமைன் வந்துட்டு DNS செட்டிங்ஸில் ஒரு 50% வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் நம்மளோட IP அட்ரஸை வந்து நம்ம லிங்க் பண்ண போகிறோம். அதாவது இந்த இடத்துல தந்திருப்பாங்க ஒரு லிங்க் உண்டு. ஸோ இந்த லிங்கை செலக்ட் பண்ணுங்க, சர்ச் பண்ணுங்க, அல்லது நீங்கள் இதை காப்பி பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறத காப்பி பண்ணி சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ளாகரை லிங்க் பண்ணுறதுக்கான DNS செட்டிங்ஸில் IP அட்ரஸ் ஆட் பண்ணுறதுக்கு தந்திருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் தந்திருக்கிறாங்க Google IPs அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறத முதலாவது காப்பி பண்ணிக்கொள்ளுங்க. காப்பி பண்ணிட்டு உங்களோட ப்ளாகர் ஆட் பண்ணுற பேஜுக்கு வாங்க. இந்த DNS பேஜில் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 8 ஒரு தடவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு டைப் செலக்ட் பண்ணணும் A அப்படின்னு சொல்லி ஏங்கிற டைப்பை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஸ்ட் வந்துட்டு 8 செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் .2 அப்படிங்கிற இடத்துல இந்த நீங்கள் நம்பரை பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு சேவை கிளிக் பண்ணுங்க. ஓகே எகெயின் அதே மாதிரி நீங்கள் 3 IP அட்ரஸையுமே ஆட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ இப்போ நான் இரண்டாவது IP அட்ரஸை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்டில் A செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டில் ஆட் ஸோ .2 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் ரெண்டாவது IP அட்ரஸை காப்பி பண்ணிட்டு TTL அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணுறதில்லை, சேவை கிளிக் பண்ணுறோம். ஸோ 2 IPயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி 3வது IPயையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் படி 4 IPயுமே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதில் A செலக்ட் இந்த இடத்துல 8 செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு .2ல் வந்துட்டு IP இந்த இடத்துல செலக்ட் பண்ணுங்கள், பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எகைன் திரும்பவும் 4வது IPயை நம்ம காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணிவிட்டு 8 கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல செலக்ட் அப்படிங்கிற இடத்துல A செலக்ட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 8.2 அப்படிங்கிற இடத்துல உங்களோட IP அட்ரஸஸ் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 4 IPயையும் இந்த இடத்துல ஆட் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ 2 CNAME ஆட் பண்ணியிருந்தோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸில் 4 IP அட்ரஸ் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் ஆட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட ரெக்கார்ட்ஸில் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு 8 ஆகிட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ணின ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆனது பிறகு ஓகே உங்களோட ப்ளாகர் பேஜுக்கு வாங்க. ஸோ ப்ளாகர் பேஜில் வந்து இப்போ நீங்கள் எகெயின் திரும்பவும் இந்த இடத்துல டொமைனை நீங்கள் சர்வ் பண்ணுங்க. சர்வ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 2 மினிட் மாதிரி டைம் எடுக்கும், அல்லது 5 மினிட் மாதிரி டைம் எடுத்துட்டு ஒரு சில பேருக்கு 8 ஆகும். ஓகே இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னோட டொமைன் வந்துட்டு இந்த இடத்துல 8 ஆகிட்டு கஸ்டம் டொமைன் அப்படிங்கிறது பண்ணியா என்னோட நான் பேஜஸ் பண்ணி ஆட் பண்ணுற டொமைன் 8 ஆகிட்டு. ஸோ இன்னும் ஒரு சில பேருக்கு உடனே 8 ஆகாது.
ஸோ உடனே ஆட் ஆகாதவங்க வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி இன்னொரு 5 மினிட் லேட்டாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் எகைன் கஸ்டம் டொமைனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களோட டொமைன் ஆட் பண்ணுற பேஜில் டொமைனை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி டிஎன்எஸ் செட்டிங்ஸ் செஞ்சிருப்பீங்க. டிஎன்எஸ் செட்டிங்ஸ் ஒரு தடவை தான் செய்யறது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டொமைனை லிங்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட டொமைன் வந்துட்டு இந்த இடத்துல லிங்க் ஆகிடும். ஸோ டொமைன் லிங்க் பண்ணது பிறகு பணியை ரீடிரெக்ட் டொமைன் அப்படிங்கிறத சுவிட்சை ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதையும் ஒன் பண்ணுங்க. ஒன் பண்ணிட்டு ஸோ இதுக்கு பணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் HTTPS அவைலபிலிட்டி அப்படிங்கிறதையும் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது அப்போ தான் அவங்களோட இந்த டொமைனுக்கு SSL சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது செக்யூர் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக் ஐக்கோன் மாதிரி அந்த ஐக்கோன் வரும். ஸோ இது ரெண்டையும் ஒன் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன் பண்ணிட்டு உங்களோட ப்ளாகை வியூ பண்ணுங்க. ஸோ நீங்கள் வியூ பண்ணுற டைமில் சம்டைம்ஸ் சில பேருக்கு வந்துட்டு ப்ளாகர் ஒர்க் பண்ணும், சில பேருக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணாது. ஸோ ஒர்க் பண்ணாதவங்க ஒரு 1 hour அல்லது 2 hours பிறகு நீங்கள் வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ப்ளாக் வந்துட்டு ஒர்க் பண்ணும் நீங்கள் ஆட் பண்ண டொமைன். ஸோ இந்த இடத்துல இருக்கிற வியூ ப்ளாக்கை கிளிக் பண்ண அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல பாருங்க. ஸோ இந்த டொமைன் வந்துட்டு லிங்க் ஆகிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளும். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்தோன்னா அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி லிங்க் பண்ணிட்டு ஸோ ஒரு 1/2 hour பிறகு நீங்கள் இந்த வியூ ப்ளாக்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல டொமைன் பர்ஃபெக்டாக ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு டொமைனை GoDaddyல வந்துட்டு பேஜஸ் பண்ணுறது, ஸோ பேஜஸ் பண்ண டொமைனை எப்படி நம்மளோட ப்ளாகருக்கு லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட டவுட்ஸை தெரிவிங்க. ஸோ அதில் உங்களுக்கான ஆன்சரை தரோம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களோட டெலிகிராம் சேனல் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அந்த டெலிகிராம் சேனலில் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வரும். ஸோ டெலிகிராம் சேனலில் வந்துட்டு எங்களை கண்டக்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்கிறோம். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான வீடியோ அடுத்தடுத்த வீடியோ வேணும் என்பதையும் பணியுள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ அந்த ஏற்ற மாதிரி அந்த வீடியோஸ்களையும் முடிஞ்ச அளவு என்னால் மேக் பண்ணி தரேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ வாட்சிங். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பை பை.